ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்னமர் மகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சாவித்திரி இருந்துட்டு தாமரைக்கிட்ட, இங்கே பாருடி, உன் அத்தைக்காரியை மட்டும் சும்மாவே விடக்கூடாதுடி, அவளை பழிக்கு பழி வாங்கியே ஆகணும்டி. ஆமாம்மா, எப்படிம்மா இந்த விஷயத்தில் அவளை பழி வாங்குறது அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு, என்ன தாமரை, பழி வாங்குற எண்ணத்தை விட்டுட்டு நீ என்னோட சேர்ந்து வாழலாம்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, உண்டால தானே எல்லாமே நடந்துச்சு, அப்போ நீ தான் இதுக்கு தீர்வையை கண்டுபிடிக்கணும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம காமேஷ் பிச்சை கேட்கவும், இங்க பாருடா, இது எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரி தான், நீ போய் என்னோட மாமா கிட்ட சொல்லணும், மாமா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணாங்கன்னு நிரூபிக்கணும், இதை நிரூபிச்சுட்டு வந்துட்டேன்னா கண்டிப்பா உங்க கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு தாமரை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே காமேஷ் பிச்சைக்கு பயங்கர சந்தோஷம். இங்க பாரு தாமரை, இதை மட்டும் பண்ணா என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறியா தாமரை, இங்க பாரு, உன் மேல சத்தியமா உன் கூட சேர்ந்து நான் வாழ்றேன், இதுக்கு காரணம் அவங்க தானே சொல்லிட்டு என்னோட மாமா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன்னா கண்டிப்பா அவங்க கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு தாமரை கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக ராஜாங்க வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அங்கே இருக்கிறவங்க காமேஷ் பிச்சையை பார்த்துட்டு கோவமா, இங்கே பாருடா, எதுக்காகடா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க சார், எல்லா உண்மையும் இந்த வீட்டு பெரியவர்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், அதை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிடுறேன், அது வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட கருப்பு இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க. ராஜாங்கமும் சரி வந்து தொலைய சொல்லு, என்னதான் சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னு நம்ம ராஜாங்கமும் உள்ளே வர சொல்கிறாரு. வந்த உடனே நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு, வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா, வீட்டில் இருக்கிற எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சுத்தி முத்தி பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்க பாரு காமேஷ் பிச்சை, என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, நாங்க நல்லா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, உனக்கு ஃபர்ஸ்ட் வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு நம்ம கருப்பு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது வந்துட்டு, இங்க பாரு காமேஷ் பிச்சை, எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு, இங்க பாருங்க ஐயா, உங்ககிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தையா, தாமரை கிட்ட நான் தானாலாம் போயிட்டு அதாவது நான் உன்னை காதலிக்கிறேன்னெல்லாம் சொல்லலை, தாமரை கிட்ட இப்படியெல்லாம் பண்ண சொல்லி ஒரு ஆள் தான் என்கிட்ட சொன்னாங்க, அந்த ஆளை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது கருப்பு இருந்துட்டு, இங்கே பாரு, என்ன சொல்கிற நீ, என்ன புது கதை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நான் புது கதைலாம் சொல்லலை, ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ண சொன்னது அவங்கள பழி வாங்கணுன்றதுக்காக இதெல்லாம் என்கிட்ட பண்ண சொன்னாங்க, ஆனால் இதை பண்ண அதாவது தாமரையை லவ் பண்ண சொல்லி நடிக்க தான் சொன்னாங்க, ஆனால் தாமரையை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால தான் நான் உண்மையாக லவ் பண்ணேன், இது எல்லாத்துக்குமே காரணம் இங்கே நிற்கிறாங்கல்ல ஈஸ்வரி, இவங்க தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே கருப்பு இருந்துட்டு, இங்கே பாரு காமேஷ் பிச்சை, இந்த மாதிரி வீட்டில் சண்டை வைக்கிறதுக்காக தானே இந்த மாதிரி வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி இருந்துட்டு, என்னடா என்ன, நான் நல்லா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலையாமா, நான் இந்த வீட்டில் இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலையாடா, அதுக்காக தான் இப்படிலாம் சொல்லி அனுப்பினாலாவ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, என்னம்மா என்ன இப்படி நடிக்கிறீங்க, உங்க நடிப்புக்கு எதுவுமே ஈடாகாது, இப்படி நடிக்கிறது எனக்கு கூட தெரியாதுமா, இங்க பாருங்க, இப்படியெல்லாம் நடிக்காதீங்க, நீங்க தான் எனக்கு காசு கொடுத்து இப்படியெல்லாம் பண்ண சொன்னீங்க, ஆனா நான் என்ன சொன்னேன், 3 வேளைக்கோ எனக்கு சோறு போட்டா போதும், எனக்கு காசெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொன்னா இல்லையா, நீங்களும் அதை ஒத்துக்கிட்டு நடிக்க வரவங்களுக்கு மட்டும் காசு கொடுத்தீங்க, ஆனா எனக்கு மட்டும் கொடுக்கல, ஞாபகம் இருக்கா மேடம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா, நீ யாருன்னே தெரியாது, உன்கிட்ட வந்து நான் டீல் பேசுனா, இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தனா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், முதல்ல இங்க இருந்து போடா அப்படின்னு கோவமா சொல்லவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க இருந்துட்டு கோவமா, இங்க பாரு ஈஸ்வரி, நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும், இங்க பாருங்க மாமா, நான் தான் இதை பண்ணன்னு சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, இவங்க கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அப்படி இருக்கும்போது நான் தான் பண்ணன்னு எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும், அவன் தான் இவ்வளோ உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கானே, அப்படி இருக்கும்போது நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு, இங்க பாருங்க ஐயா, என்கிட்ட ஆதாரமெல்லாம் இருக்கு, இவங்க என்கிட்ட ஃபோன் பேசினதும், இவங்க வந்து என்கிட்ட டீல் பேசினது எல்லாமே வீடியோ ரெக்கார்டு, அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையுமே பண்ணி தான் வச்சிருக்கேன், நீங்க பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டு எல்லாத்தையும் போயிட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட காட்டுறாங்க. காட்டின உடனே ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. என்ன ஈஸ்வரி, இது எல்லாம் நீ எதுவுமே பண்ணலன்னு சொன்ன, இது என்ன அப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் மாமா, அது வந்து மாமா, அப்படி நான் பண்ணல மாமா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிக்கிட்டு பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்கத்துக்கு கோவம் வந்து, இங்க
பாரு ஈஸ்வரி, நீயும் அதாவது உன்னால தான் எல்லாமே நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றதுக்கு காரணம் நீதானா? அந்த ஊர் முன்னாடி நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு நின்றேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியா நீ? அங்க என்ன வேணாலும் பேசின. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு, அடே ஈஸ்வரி, என்னடி பாவம் பண்ணா உனக்கு தாமரை? அவளோட வாழ்க்கைய குழி தோண்டி புதைச்சிட்டியேடி. பாவம். இப்போ அந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்காளோ, எங்க இருக்காளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா கவலைப்படவும், நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு, இங்க பாருங்க அப்பத்தா, நீங்க தாமரையை பத்தி கவலைப்படாதீங்க. அவளை ராணி மாதிரி வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானே சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். அது மட்டும் இல்லாம என்னோட பொண்டாட்டி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் இவங்க தான் பண்ணாங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதனால தான் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிஸ் பிச்சை கிளம்பவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சித்ரா இருந்துட்டு வசமா மாட்டி விட்டுட்டு எல்லார்கிட்டையும் சொல்லி விட்டுட்டு, இப்படி எப்படி போறான் பாரு, இவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சித்ரா சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, எல்லாத்துக்கும் மூல காரணமா இருந்த நீ இனிமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. நீயும் சரி, உன்னோட மகளும் சரி, இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா இங்கே பாருங்க மாமா, நீங்கள் வீட்டை விட்டு போக சொன்னால் நான் எங்கே போவோம் மாமா அப்படின்னு சொல்லவும், அப்போது தப்பு பண்ணும் போதெல்லாம் நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுல எதை பற்றியுமே யோசிக்காமல் தப்பு பண்ணிடுவீங்க. தப்பு பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த தண்டனை வேணாம், வேறு தண்டனை கொடுங்கன்னு சொல்கிறீங்களா? இனிமேல் நீயும் சரி, அந்த சாவுத்திரியும் சரி, இந்த வீட்டு பக்கம் கூட எட்டி பார்க்கக்கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையா, இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு நம்ம ராஜாங்க கேட்கவும், நம்ம அப்போதான் இருந்துட்டு, இங்கே பாரியா ராஜா இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாதான் சரி வரும். உன்னை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி நிக்க வச்சால, அதனால இவளுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்கீங்களே. தாமரையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என்னோட அப்பா என்ன வேணாலும் பண்ணாரு. ஆனா அது எதுவுமே நீங்க பொருட்படுத்தாம என்னோட அப்பாவை அசிங்கப்படுத்தணும்னே வேணும்னே இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சேதோ, என்னை பார்த்தா அப்படி தெரியுது உனக்கு, நான் அப்படியெல்லாம் பண்ணல சேதோ, என்னை நம்பு சேதோ. இங்க பாருங்க, உங்களை நம்புற மாதிரியெல்லாம் இல்லை. முதல்ல நீங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போங்க. உங்களை பார்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்குது அப்படின்னு நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமா சொல்லவும், நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரியா சேது அப்படின்னுன்ற, இங்க பாருங்க சின்னம்மா, நீங்க என்கிட்ட பேசாதீங்க. உங்களை நிறைய விஷயத்துல பார்த்துட்டேன். உங்க பையன் கல்யாணத்துல இருந்து இப்போ வரைக்குமே நீங்க என்னென்னவெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாத்தையும் மன்னிச்சு என்னோட அப்பா உங்களை வீட்டில் தானே வச்சிருந்தாரு. அதுக்கு நன்றி கடனாவது என்னோட அப்பாவுக்கு எந்த ஒரு அசிங்கமும் ஏற்பாடாத மாதிரி நீங்க பார்த்துக்கலாம்ல. ஆனா இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ராஜாங்க இருந்துட்டு, எங்க பாரியா சேதோ, இன்னும் 5 நிமிஷத்துக்கு மேலே இவங்க இந்த வீட்டில் இருந்தா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியா அப்படின்னு நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்டு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, நான் கண்டிப்பா அதை பண்ணதான் போறேன். அவங்களே இந்த வீட்டை விட்டு போயிட்டா அவங்களுக்கு மரியாதை இல்லைனா, நானா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. என்ன வசதி உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமா திரும்பி நின்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருடி, உன்னோட மரியாதை காப்பாத்திக்கணும்னா நீயே இந்த வீட்டை விட்டு போயிடு, இல்லைனா நாங்க இந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சித்ரா இருந்துட்டு, எங்க பாரு அப்பதான், உங்களுக்கு யாருக்குமே மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா? எப்படி நாங்க வெளியே போனா நாங்க எங்க தங்குவோம், எங்க இருப்போம், எங்களுக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது எங்களை எதுக்காக அடிக்கடிக்கு வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இங்க பாருங்கடி, நீங்க பண்ற வேலை எல்லாம் அப்படிடி, எல்லா தப்பையும் பண்ணிட்டு எந்த தப்புமே பண்ணாத மாதிரி திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? இனிமே எந்த ஒரு தப்பு பண்றீங்களோ பண்ணலையோ, ஆனா நீங்க இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. கஷ்டம்னா என்ன, ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு வெளியே போனாதாண்டி உங்களுக்கு தெரியும். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கடி அப்படின்னு 2 பேருமே துரத்துவோம். நம்ம அப்பத்தா, அதுக்கப்புறம் என்ன, இங்க பாரு அப்பத்தா, இதுக்கு மேலேயும் நாங்க இங்க இருந்து அசிங்கப்பட விரும்பல, நாங்க கிளம்புறோம் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி வந்துட்டு ரொம்பவே கோபமாகவும் ஆத்திரமாகவும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம சாமுத்திரியும் தாமரையும் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோபமாக போயிட்டு, இங்கே பாருடி, எதுக்காகடி இந்த விஷயத்தெல்லாம் மாமா கிட்ட சொல்ல சொன்னேன்? நீ பழி வாங்கினதுக்காக தானே நானும் உன்னை பழி வாங்கினேன். அதுக்கு சரிக்கு சரி சமமாக போயிடுச்சுல, அதுக்கப்புறம் எதுக்காக என்னை வீட்டை விட்டு துரத்துனேன்? இங்கே பாருங்க,
இங்க பாருங்க, நான் இல்லாத வீட்ல நீங்க எதுக்கு இருக்கணும்? நான் என்னவே வீட்ட விட்டு தொரத்துட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு எதுக்கு அந்த வீட்ல வேலை? அதனால தான் நீங்களும் வீட்ட விட்டு வரணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணோம். நீங்க ஒரு வேளை சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். எங்களுக்காச்சு அவன் சம்பாதிச்சு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். ஆனா உங்களுக்கு யாரும் கிடையாது. போய் கல்லு மண்ணு தூக்கி சம்பாதிச்சு சாப்பிடுங்க. உங்கள பார்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இதோடு மட்டும் நான் உங்கள விட்டுறவே மாட்டேன். உங்கள நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா உங்களை பழி வாங்காம நான் தூங்கவே முடியாது என்னால அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தாச்சி, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். இதோடு விட்டுட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ வீராப்பா உங்களுக்கு. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு தாமரை இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, நீங்க நீங்க எங்களை நீங்க ரொம்ப அசால்ட்டா எடை போட்டீங்க போல. கண்டிப்பா உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நாங்க பண்ண போறத நீங்க பார்த்தா கண்டிப்பா இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கோம். நீங்க அதுல சிக்கிக்கிட்டு சின்ன பணமா ஆக போறீங்க. அதை பார்த்து பார்த்து நாங்க ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. இந்த வீட்டை விட்டு தான் துரத்திட்டாங்களே, திரும்பவும் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கீங்க? உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? அவமானமா இல்ல? உங்களை இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் இந்த வீட்லயே உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே வீட்டை விட்டு போறாங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு, இப்போ வீட்டை விட்டு வந்துட்டோம், நம்ம எங்கம்மா போக முடியும்? இப்படி ரோட்லயே உக்காந்து எவ்வளோ நேரமா இருக்கிறது? ஏதாவது திருடனுங்க இது வந்து நம்ம கழுத்துலையும் காதுலையும் போட்டுக்கிட்டு இருக்க நகையெல்லாம் கழட்டிட்டு போயிட போறாமா? அதெல்லாம் கழட்டி நம்ம பத்திரமா வச்சுக்கலாமாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, கொஞ்ச நேரம் அமைதியே இருடி. நானே எல்லாரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவ பாட்டுக்கு நகையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாருமா, நகையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னா அடுத்த சோறுக்கு வழி இல்லாம, அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாம இருக்கண்டி. அதனால தாண்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, கண்டிப்பா ஒரு நாள் அவங்களை எல்லாரையும் பழி வாங்கி அந்த வீட்டுக்குள்ள நான் போக தான் போறேன். அது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம போஸ் வராரு. போஸ் வந்த உடனே, மா என்னம்மா உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு சொன்னாங்க, என்னாச்சுமா? எதுக்காகமா உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, போஸு நீ இருக்கிறதவே நான் மறந்துட்டேன் போஸு. இங்க பாரு போஸு, எல்லாருமா சேர்ந்து என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க போஸு. அம்மாவை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க பாரு போஸு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க, எதனால வீட்டை விட்டு துரத்துனாங்க அதை முதல்ல சொல்லுங்க. நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பீங்க, அதனாலதான் உங்களுக்கு தண்டனையா வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா காவியா, நான் எதுவுமே பண்ணலமா. நான் எதுவுமே பண்ணாத போது எதுக்காக என்னை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, நீ வாமா என் கூட, நான் அவங்க கிட்ட பேசுறேன். இங்க பாருப்பா, என்னை அந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதையும் மீறி நான் போனா கண்டிப்பா என்னை அசிங்கப்படுத்துவாங்க. அதனால நாங்க வரலப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க வீட்டுக்குள்ள வரதா இருந்தா வாங்க, இல்லைன்னா இவங்க கூட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போறதா இருந்தா போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களை யாரு என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம காவியா சொல்லவும், இல்ல காவியா, நான் உன் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருடா, அம்மாக்காக நீ இங்கவே இருப்பேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்ற. இங்க பாருமா, நான் உங்க கூடயே வந்துட்டா அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட எப்படிமா நான் சொல்றது? அதனாலதான்மா அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நான் காவிய கூடயே போறேன். நீங்க கவலையே படாதீங்க, நேரம் பார்த்து உங்களை கூப்பிடுறேன், நீங்க இந்த வீட்டுக்கு வந்துருங்க. அப்புறம் உங்களை எல்லாரையும் மன்னிச்சிருப்பாரு. அப்போ நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், ஈஸ்வரியும், சரிடா போஸு, நீ போய் அவங்க கிட்ட சொல்லுடா. அவங்க கிட்ட அம்மா ரொம்ப நல்லவங்க, அம்மா ஏதோ தெரியாம பண்ணிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லுடா. மா சரி, நீ என்ன பண்ணிட்டு வெளியே வந்த அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே போஸுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. மா என்னம்மா சொல்ற? நீ தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுதா? நான் அதாவது அவ எப்படி இவ்வளோ ஏமாலியா இருந்தான்னு எனக்கு தெரியலமா. ஆனா இப்பதானே புரியுது அவ எப்படி ஏமாலியா இருந்திருக்கான்னு. நீ நம்புற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்க, அதனாலதான் அவன் நம்பியிருக்கா போல. ரொம்ப நல்லா இருக்குமா ஐடியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா, அதை விடடா, இப்போ நம்ம எப்படி அந்த வீட்டுக்குள்ள போறதுன்னு நீ தாண்டா எல்லாத்தையும் பாத்துக்கணும். நீ அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு அப்பப்ப எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா, காவியா வேற என்னை முறைச்சுக்கிட்டே இருக்கா, நான் போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியாவும் வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போன உடனே ராஜாங்கத்துக்கிட்டே, மாமா அத்திய வீட்டை விட்டு துரத்துனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கருப்பு இருந்துட்டு, ஆமாமா ஏமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல மாமா,
எந்த காரணத்துக்காக வீட்டை விட்டு அனுப்புனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாரும்மா, அதாவது உங்க அத்தையை எதுக்காக வீட்டை விட்டு துரத்துனதுன்னா, உங்க அத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல இல்ல எனக்கு தெரியாது சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதாவது தாமரைக்கு கல்யாணம் பண்ண விஷயத்துல முக்கியமான காரணமே உன்னோட அத்தை தான். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் அவங்க தான். அவங்க அவங்க இதெல்லாம் பண்ணதுனால தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக்கு. இப்படியும் ஒரு ஆளுங்களாம் இந்த உலகத்துல இருப்பாங்களான்னு என்னோட அத்தையை பார்த்து தான் எனக்கு தோண ஆரம்பிக்குது. எப்படி அவங்களால இப்படியெல்லாம் அதாவது நினைக்க தோணுதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன் இப்படியெல்லாம் அசிங்கமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருமா காவியா, உங்க அத்தைய வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு உனக்கு ரொம்ப அதாவது கோவமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க பாருங்க மாமா, தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அவங்க தப்பு பண்ணதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். ஏற்கனவே என்னோட கல்யாணத்துல நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. எனக்காக மட்டும்தான் அவங்கள மன்னிச்சு விட்டீங்கன்னு எனக்கு தெரியும். திரும்ப திரும்ப அவங்கள மன்னிக்கிறதுக்கு நீங்க ஒன்றும் தியாகி கிடையாதே. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்கள தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நீங்க அதை நினைச்சாலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க மாமா. அவங்களுக்கு கரெக்டான தண்டனை தான் கொடுத்துருக்கீங்க. அப்பதான் அவங்களுக்கு காசோட அருமையும் தெரியும், கஷ்டமும் தெரியும். ஒரு ரூபாய்க்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு, இவ்வளோ வசதியா வாழ்ந்துட்டாங்கல்ல, அதனாலதான் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ தெரியல. அவங்க அனுபவிச்சுட்டு வரட்டும், விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருமா காவியா, மாமா பண்ணதுல ஒரு நியாயம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா, அதுதாம்மா உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. ரொம்ப ரொம்ப நன்றிமா, நன்றிமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, சரி மாமா, இப்போ எலெக்ஷன் வேலை எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குமா. மக்களும் நம்மளுக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் அதாவது இந்த எலெக்ஷன்லையும் நான் தான் ஜெயிச்சு காட்டுவேன், நீ கவலைப்படாதமா, மாமா தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம போஸ் இருந்துட்டு, நீ எப்படி இந்த எலெக்ஷன்ல நானும் ஜெயிக்கிறேன்னு பாக்குறேன், கண்டிப்பா உன்னை இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கவே விட மாட்டேன், நீ எப்படி தலைவரா ஆயிடுறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு ரொம்பவே கோவமாவும் ஆக்ரோஷமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு, அடியே காவியா, போஸை கூட்டிட்டு பழனி கோவிலுக்கு போயிட்டு இருந்தேடி, இப்போ எப்படி இருக்கீங்க, ரெண்டு பேரும் ராசி ஆயிட்டீங்களாடி, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்களாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம போஸ் இருந்துட்டு, எங்க பார்த்தா அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு எதுக்காக நான் ஆசைப்படணும், காவியா என் கூட சேர்ந்து வாழவே மாட்டா, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அது எப்படி, நீங்க என்னோட முகத்தை பார்த்து என்னை கடுப்பேற்றணும் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, வேண்டாம் அப்பதான் இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், அடே நீ பண்ண வேலைக்கு உங்க கூட சேர்ந்து வாழுவாங்களாடா, நீ முதல்ல நல்ல மனுஷனா திருந்தி வாடா, அதுக்கப்புறம் வாழ்றத பத்தி எல்லாம் பேசலாம். வாழ்றத பத்தி தகுதி பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் உனக்கு தகுதியே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ என்னடா பேசுவ, எதுவுமே பேச மாட்டேன்னா, உன்கிட்ட போயிட்டு நான் பேசின பாத்தியா, என்னதான் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கருப்பு இருந்துட்டு, அம்மா, இவர் அதாவது இந்த மாலை போட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே போஸை கண்ணால் பார்க்கவே முடியல, அவ்வளோ நல்ல பையனாக மாறிட்டான், அதனால எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் காவியம்மா அப்படின்னு சொல்லவும், அண்ணன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் அவருக்கு கொடுக்குற தண்டனையை தான் கொடுத்தேன், தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சே ஆகணும், தண்டனை அனுபவிச்சாதான் கண்டிப்பாக இனிமே அப்படி ஒரு தப்பு பண்ணவே கூடாதுன்னு மனசில் ஒரு எண்ணம் வரும். அதனால தான் சொல்கிறேன், யாருமே தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணால் தண்டனை கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி வராங்க. வந்த உடனே, இங்க பாருங்க மாமா, உங்ககிட்ட நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம குடும்பமும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா வாழணும், நம்ம குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம கோவிலுக்கே போயிட்டு வந்தோம். அப்படி இருக்கிறப்போ இப்போ அத்தைய வீட்டை விட்டு அனுப்புனது எனக்கு சுத்தமா பிடிக்கல மாமா, நீங்க அத்தைய திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்ற நீ, அவங்கள எப்படி வீட்டுக்கு கூப்பிட சொல்ற, அவங்க பண்ண வேலைக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியே போறதுதான் கரெக்டு. இல்ல மாமா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிருந்து முருகனோட தரிசனம்
தரிசனத்துக்காக பாத யாத்திரையா போயிட்டு வந்தோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த குடும்ப ஒத்துமையை தானே பார்க்கணும். இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கிறதுக்காக தானே முருகன் கோவிலுக்கே போயிட்டு வந்தோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம அவங்கள அனுப்புனது ரொம்ப தப்பு மாமா. தாமரையும் ரொம்ப பாவம், நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. அவங்க பண்ணதெல்லாம் தப்பு தான். அதுக்காக வீட்டை விட்டு அனுப்பணும்னு இல்லையே. அவங்கள இந்த வீட்டுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கலாமே மாமா. இங்க பாருங்க மாமா, நீங்க எப்படியாவது அவங்கள வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு வேற தண்டனை கொடுங்க மாமா. இத நான் என்னோட ரிக்வஸ்டா கேட்குறேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா தமிழ்செல்வி, நீ இதை பத்தி கவலைப்படாதமா. என்னை எத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அப்படி இருக்கும் போது அவங்கள எப்படிமா அதாவது என்னோட வீட்டுக்குள்ளேயே வச்சு அவங்கள எதிர பார்த்துக்க முடியும்? என்னால பார்த்துக்கவே முடியாதுமா. நீ இனிமே இதை நினைச்செல்லாம் கவலைப்படாத. கண்டிப்பா அவங்களுக்கு புத்தின்றது வரவே வராது. இப்ப தண்டனை கொடுத்து நீ நல்லா நடக்க மாட்டாங்க. அவங்கள எப்படி பழி வாங்கணும் தான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டுருவாங்களே தவிர அவங்க மனசுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட்டிருக்காதுமா. நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே பார்க்குறேன் அவங்களோட புத்தியை. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க மாறிடுவாங்கம்மா. நீ கவலையே படாத. நீ அவங்கள பற்றி வருத்தப்பட்டு கவலைப்பட்டு உன்னோட உடம்ப நீ கெடுத்துக்காத. நீ எதை பற்றியுமே யோசிக்காம இரு, சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அப்பா நீங்கள் கட்சி வழியாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னீங்க, நம்ம போகலாமாப்பா அப்படின்னு சொல்லவும், எங்கேயா சேதோ, வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா எனக்கு எங்கேயுமே வரணும்னு தோணவே மாட்டேங்குதையா. நான் இனிமேல் எங்கேயுமே வரதில்லை அப்படின்னு சொல்லவும், என்னப்பா எலெக்ஷன் வேற கிட்ட வந்துருச்சு, நம்ம போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வரலாம்ப்பா, வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லவும், நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாரியா ராஜாங்கோ, வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் மண்டையில் போட்டுக்கிட்டு நீ அதாவது மக்களை கைவிட்டுறாதியா. மக்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் பார்த்து நீதாயா பூர்த்தி பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டா மக்கள் எல்லாம் எங்கேயா போவாங்க? நீ எதுக்கும் கவலைப்படாம நீ போயிட்டு வாயா. இங்க பாரியா சேது கூட்டிட்டு போ அப்பாவை சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கத்தை கூப்பிட்டுட்டு கட்சி வேலையா பிரச்சாரத்துக்கு போயிடுறாங்க. ஒரு 4 ஊர்ல பிரச்சாரம் பண்றாங்க. நான் ஜெயிச்சா இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படி இப்படின்னு நிறைய கொள்கைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட மக்கள் இருந்துட்டு, இங்க பாருங்க ஐயா, நீங்க தான் வருஷம் வந்துகிட்டு இருக்கீங்க. அதாவது வருஷத்துல எத்தனை முறை எங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்றீங்க. இந்த தடவையும் நீங்க தான் ஜெயிக்கணும். நீங்க ஜெயிச்சா மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு தானே நாங்கள் ஓட்டு போடுவோம். நீங்கள் கவலையே படாதீங்க ஐயா, நாங்கள் எல்லாருமே உங்கள் பின்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இங்கே பாருங்க, கண்டிப்பாக உங்கள் சந்தோஷத்துக்காகவும் உங்களுக்காகவும் எப்போவுமே ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலையும் நீங்கள் இப்போ சொல்லலாம். கண்டிப்பாக அந்த குறைகளை நான் நிறைவேற்ற பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு அம்மா எழுந்து நின்று, இங்க பாருங்க ஐயா, எங்க ஊர்ல ஹாஸ்பிட்டலே இல்லைங்க ஐயா. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா 10 கிலோமீட்டருக்கு தாண்டி தான் போகணும். அந்த 10 கிலோமீட்டருக்கு தாண்டி போகும்போதே எத்தனையோ பேர் உயிர் போயிருக்கு. அதனால தாங்க ஐயா என்னோட ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் கட்டி கொடுங்க ஐயா. அப்படி இல்லைனாலையும் ஒரு 4 ஆம்புலன்ஸ் ஆயுத போட்டு வைங்க ஐயா. எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, இப்பதான் உங்களோட அதாவது உங்க ஊரோட பற்றாக்குறையும் வசதியின்மையும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அதை பண்ணிடலாம். நீங்க கவலையப்படாதீங்கம்மா. நீங்க உங்களுக்காக பேசாம ஊருக்காக பேசியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இதை மேலிடத்துல பேசி உங்களுக்கு அந்த ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் ஒரு மனு மட்டும் என்னோட வீட்டான வந்து கொடுத்துட்டு போயிடுங்க, சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு ஊரில் தண்ணி வரல, ஒரு ஊரில் அது என்னென்னமோ ஒவ்வொரு பிரச்சனை, ஒருத்தருக்கு வீடு இல்லை அப்படின்னு நிறைய விதமாக ஒரு காரணத்தை அடிக்கிட்டு போகிறாங்க மக்கள். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு மக்கள் இவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் யாருமே வருத்தப்படாதீங்க. உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி அதாவது உங்கள் ஊருக்கு என்னென்னலாம் குறை இருக்கோ அதையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி மனுவாக என்னோட ஆஃபீஸில் வந்து கொடுத்துருங்க. அதையெல்லாம் நான் மேலிடத்துல பேசி பார்க்குறேன், சரிங்களா அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட்டு அந்த பிரச்சாரத்தை முடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு இது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கிட்டு, இங்கே பாரியா சேது, மக்கள் எவ்வளோ பிரச்சனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த சமயத்திலையும் இந்த உலகத்தில் வாழ்ந்தே தானே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சேது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா,
அதாவது எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதுக்காக தானே நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே தீர்த்து வச்சிருவீங்கன்னு மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, மாமா உங்கள் கட்சியை பற்றி என்னோட காலேஜில் சொல்லியிருக்கேன், காலேஜில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு தான் ஆதரவு சொல்கிறாங்க, கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க மாமா, கவலையே படாதீங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம ராஜாங்கத்தை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர கோவமா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம இது ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஈஸ்வரியும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ராஜாங்கத்தை பழிவாங்கலாம் மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வரி எபிசோட்ல பார்க்கலாம்.